மல்லாண்டு திண்கோள் மணிவண்ணமும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானிடத்திலே ஆறாத காதல் கொண்டு உடனே அவனை அடைந்து விட வேண்டும் என்ற துடிப்பினாலே ஆண்டாள் திருவாக்கிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான பாசுரங்களாக அமைந்தன. அதிலே நாச்சியார் திருமொழியிலே 12ஆம் திருமொழி கண்ணபிரான் உலாவின இடங்கள், அவன் பல பல திருவிளையாடல்களை நடத்தின இடங்கள், அந்த இடங்களிலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறுவதாக அந்த 10 பாசுரங்கள் அருளிச் செய்கிறாள் 12ஆம் திருமொழியிலே. அதிலே கீழே ஒரு பாசுரத்திலே, அதாவது நாம் கடைசியாக பார்த்த பாசுரத்திலே, அந்த பக்த விலோச்சனம் என்கிற இடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று ஆண்டாள் அருளிச் செய்வதாக அப்படி அமைந்திருக்கிறது. அதாவது கண்ணபிரான் தன்னுடைய தோழர்களான 1000 பிள்ளைகளோடு அவன் மாடு மேய்க்க செல்லுகிறான். அப்படி செல்லுகிற பொழுது தினந்தோறும் அப்படி மாடு மேய்த்து கொண்டு போகிற பொழுது ஒரு நாள் திடீரென்று அந்த 1000 பிள்ளைகள் எல்லாரும், கண்ணா எங்களுக்கு மிகவும் பசி ஏற்படுகிறது, இப்பொழுது ஏதாவது உணவு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்களாம். உடனே கண்ணபிரான் சற்று தூரத்திலே அங்கே ஒரு புகை வந்து கொண்டிருந்த இடம், அதை காட்டினான். அங்கே பாருங்கள், சில முனிவர்கள் எல்லாம் அங்கே யாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அங்கே சென்று அந்த முனிவர்களிடத்திலே இப்படி கண்ணனும் பலராமனும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பிரசாதம் வேண்டும் என்று சொன்னதாக நீங்கள் போய் சொல்லுங்கள், உடனே அவர்கள் கொடுப்பார்கள் என்று சொன்னானாம். உடனே இடைப்பிள்ளைகளும் அங்கே சென்றார்கள். முனிவர்களிடத்திலே தெரிவித்த பொழுதும் கூட அந்த முனிவர்கள் அதை காதிலேயே போட்டுக் கொள்ளவில்லை, அவர்கள் பாட்டுக்கு யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். உடனே மறுபடியும் அந்த இடைப்பிள்ளைகள் கண்ணனிடத்திலேயே வந்து, பா, உன் பெயரை சொன்ன பொழுதும் கூட எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று அவர்கள் சொன்னார்களாம். உடனே கண்ணன், நீங்கள் முனிவர்களை ஏன் கேட்டீர்கள்? நமக்கு உணவு இடுபவர்கள் முனிவர்கள் அல்லரே, முனிவர்களுடைய பத்தினிமார்கள் தானே. ஆகினாலே மறுபடியும் நீங்கள் சென்று அந்த முனிவர்களுடைய பத்தினிமார்கள் அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், இப்படி கண்ணனும் பலராமனும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே மறுபடியும் அவர்கள் சென்று அங்கே சொல்ல, உடனே முனிவர்களுடைய பத்தினிமார்கள் கண்ணன் வந்திருக்கிறானா என்று மிகவும் ஆனந்தப்பட்டு அங்கே யாகத்திலே சேர்ப்பதற்காக வைத்திருந்த அத்தனை உணவு பண்டங்களையும், அதாவது அடிசல்கள் முதலானவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இங்கே வந்து கண்ணனிடத்திலே கொடுத்தார்களாம். உடனே கண்ணன் அவற்றையெல்லாம் தன் கையாலே எடுத்து அந்த இடைப்பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு அந்த உணவை உண்டார்களாம். உடனே அந்த ரிஷி பத்தினிகள் கண்ணனை வேண்டிக் கொண்டார்களாம், தினந்தோறும் இதே சமயத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறோம், நீ இங்கேயே வந்து இப்படி மதியம் உணவை இங்கே உட்கொள்ள வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார்களாம். கண்ணனும் அப்படியே என்று அவர்களுக்கு அருளினான். அதே போல தினந்தோறும் அந்த ரிஷி பத்தினிகள் அவர்கள் பிரசாதங்களை அந்த இடத்திற்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் என்ன ஆயிருக்கிறது, கண்ணன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான், ஆனால் இன்னும் அந்த ரிஷி பத்தினிகள் வரவில்லை. அங்கே அவர்கள் வருவதற்கு ஏதோ சற்று தாமதமாகிவிட்டது போலும். அப்பொழுது இந்த கண்ணனும் பலராமனும் மற்றுமுள்ள 1000 சிறுவர்களும் அந்த பசியினாலே துடித்துக் கொண்டு உணவு வருகிறதா உணவு வருகிறதா என்று அப்படி பார்த்து கொண்டிருந்தார்களாம். அதைத்தான் ஆண்டாள் அந்த கீழ் பாசுரத்திலே வேர்த்து பசித்து வயிறு அசைந்து என்ன செய்கிறார்கள், இவர்கள் வேண்ட அடிசில்
உண்ணும் போது இது என்று பார்த்து, இது அடிசில் உண்ணும் போது இதுவாயிற்றே, இன்னும் அடிசில் வரவில்லையே என்று பார்த்து நெடுநோக்கு கொள்ளும் என்றால் அப்படி கையை வைத்து இன்னும் வரவில்லையா என்று, அப்படி தூரத்திலிருந்து யாராவது வருகிறார்களா உணவை எடுத்துக்கொண்டு என்று அப்படி நெடுநோக்கு கொள்ளும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இடம் எது என்றால் அதுதான் பக்த விலோச்சனம் என்ற இடம். அந்த பக்த விலோச்சனத்திலே கொண்டு போய் என்னை விட்டு விடுங்கள் என்று ஆண்டாள் சொல்லுவதாக கீழே அந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாசுரம், அந்த பாசுரத்திலே இவள் தெரிவிக்கிறாள். என்ன தெரிவிக்கிறாள் என்னால், பாண்டீரவட்டம் என்று ஒரு இடமாம். அந்த இடத்திலேதான் அதாவது பலராமனானவன் பிரலம்பாசுரன் என்கிற ஒரு அசுரனை அழித்தானாம். அந்த இடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள், அப்பொழுதுதான் என்னுடைய நோய் தீரும் என்று தெரிவிக்கிறாள். என்ன தெரிவிக்கிறாள் என்னால், மண்ணந்திருவம் மனங்குழைவம் மானநிலாமயம் வாய்வெளப்பம் உண்ணலுறாமயமுள் மெறிவன் ஓகநீர் வண்ணன் என்பான் ஒருவன் கண்ணந்துழா எண்ணம் மாலை கொண்டு சூட்ட தனியம் விளம்பன் தன்னை பன்னழிய பரதேவன் வெண்ணா பாண்டி வடத்தென்னை வைத்தொடவேன். தனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் அது என்னவென்று தன்னுடைய திருவாக்காலேயே தெரிவிக்கிறாள். என்னென்ன ஏற்பட்டிருக்கிறது, அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே வண்ணம் திரிவும் என்று முதலிலே மேனியினுடைய பொலிவான அந்த நிறம் அது போய்விட்டது. வண்ணம் திரிவும் மனம் குழைவும், என்னால் மனசு அப்படியே குழைந்து போய்விட்டது, உருகி போய்விட்டது. அந்த எம்பெருமானை நினைத்து மனம் தன்னுடைய வசம் இழந்து விட்டது. ஆயினாலே எம்பெருமானை பிரிந்த கண்ணபிரானை பிரிந்த வருத்தத்தாலே வண்ணம் திரிவு, வண்ணம் என்னால் நிறம், அதனுடைய திரிவு மாறுபாடு. அதற்கு மேலே மனங்குழைவும் மானமிலாமையும் வெட்கத்தையும் இழந்தாகிவிட்டது. இப்படியெல்லாம் இருக்கிறோமே, இதை பார்த்தால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற நினைப்பும் போய் இப்பொழுது மானமிலாமையும். அதற்கு மேலே வாய்வெளுப்பும், வாய்வெளுப்பு என்னால் அந்த அதரங்கள் எல்லாம் வெளுத்து விட்டன. மாசுடைய உடம்பொரு தலையுளறி வாய்ப்புறம் வெளுத்து என்ன அந்த எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தாலே இவளுக்கு வாயிலேயும் கூட அந்த வெளுப்பு ஏற்பட்டு விட்டதாம். வாய் வெளுப்பும். அதற்கு மேலே உண்ணலுறாமை, உண்ணலுறாமை என்னால் உணவு செல்ல மாட்டேன் என்கிறது. உணவே இவளுக்கு பிடிக்கவில்லை. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணனாயிருக்கிற பொழுது அந்த கண்ணனாகிற உணவு இவளுக்கு கிடைக்காதபடியினாலே இப்பொழுது இவளுக்கு இந்த உலக உணவு அது எதுவும் இவளுடைய வாயிலே செல்லவில்லையாம். ஆகினாலே உண்ணலுறாமை. அதற்கு மேலே உள்மெலிவு என்னால் உள்மெலிவு, மேனியினுடைய மெலிவு. அது மட்டுமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் மெலிந்து விட்டது என்று சொல்லும்படியான அப்படிப்பட்ட நிலைமை. இத்தனையும் கூட எத்தாலே என்னால் உடனே வந்து அந்த கண்ணன் தன்னை கை கொள்ளாமையிலால் தனக்கு ஏற்பட்ட இந்த நோயினுடைய அதாவது வண்ணன் திரிவு, மனம் குழைவு, மானமிலாமை, வாய்வெளுப்பு, உண்ணலுறாமை, உள்மெலிவு என்று இத்தனையும் ஏற்பட்டு விட்டதாம். இது அத்தனையும் எப்பொழுது தீரும்? இதெல்லாம் போக வேண்டும் என்றால் இது என்ன ஆகும் என்று கேட்டால், ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன். அந்த ஓதநீர் வண்ணன் அதாவது ஓதம் நீர் என்றால் கடலினுடைய நீர், அதாவது அலைகின்ற கடல். அந்த கடலினுடைய தன்மையை உடையவன் அல்லது கடல் போன்ற நிறத்தை உடையவன், கடலினுடைய நிறத்தை போன்ற நிறத்தை உடையவன். அந்த நிறத்தை உடைய எம்பெருமான் இருக்கிறானே, அவன் அணிந்திருக்கிற தன்னந்துழாய், அந்த திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறான். அந்த திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து சூட்டின, எனக்கு சூட்டினால் என்னுடைய நோய் தீரும் என்கிறாள். அது அந்த ஓதநீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்டா தனியும். எது தனியும் என்னால் கீழே சொன்ன அத்தனையும் அந்த 6 விஷயங்களும், அந்த வண்ணம் திரிவும் தனியும், மானமிலாமையும் தனியும், வாய் வெளுப்பும் தனியும், உண்ணல் உறாமை, உள்மெலிவு எல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து எனக்கு சூட்டினால் எனக்கு அவைகளெல்லாம் தனியும் என்கிறாள் ஆண்டாள். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஆண்டாள் சூடின மாலையை எம்பெருமான் சூடிக்கொண்டால் அவனுக்கு இவளை பிரிந்திருக்கிற வருத்தம் தனியும் என்று இருக்கிற நிலை போய் இப்பொழுது எம்பெருமான் அணிந்த மாலையை தான் அணிந்து கொண்டால்தான் தனக்கும் கூட இந்த நோய் தனியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறதாம். ஆகினாலே அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய்
அது வேண்டுமென்றால் எங்கே செல்லுவது என்றால் அதற்கு நானே ஒரு இடம் செல்லுகிறேன். அந்த இடத்திற்கு, நான் சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறாள். அந்த இடம் எது என்றால் அது பாண்டீரவடம் என்று சொல்லப்படுகிறதா. அதைத்தான் இங்கே பாண்டிவடம் என்று தெரிவிக்கின்றாள். அந்த பாண்டிவடத்திலே நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், அந்த பிளம்பன் தன்னை பண்ணழிய பலதேவன் வென்றா என்று பலதேவன், அவன் அதாவது கண்ணனுடைய திருத்தமையனான பலதேவன், அவன்தான் இந்த பிரலம்பாசுரன் என்று ஒரு அசுரன், கம்சனாலே ஏவப்பட்டு வந்த ஒரு அசுரன். அந்த அசுரனை பலதேவன் தான் அழித்தான். அந்த அழித்த இடம் எது என்றால் அது பாண்டீரவடம் என்று சொல்லப்படுகின்ற பாண்டிவடம். அந்த அவனுடைய மிடுக்கு பண்ணழிய என்னால் அவனுடைய வலிமை அழியும்படியாக, அந்த பிரலம்பாசுரனுடைய வலிமை அழியும்படியாக அவனை அந்த பலதேவன் அழித்தானே, அந்த பாண்டிவடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்கிறாள். ஆனால் இவள் ஆசைப்படுவதோ கண்ணபிரானுடைய திருத்துழாயைத்தானே. அப்படி இருக்கிற பொழுதோ இவன் ஏன் பலதேவன் அந்த பிரலம்பனை அழித்த பாண்டிவடத்திலே கொண்டு போய் விட சொல்லுகிறாள் என்றால், அந்த கண்ணபிரானும் பலதேவனும் சேர்ந்திருக்கிற காலத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பலதேவன் என்பவன் யார் என்னால் கண்ணனுக்கு வலதுகரம் ஆகையினாலே, அதை பலதேவன் செய்தாலும் கண்ணன் செய்தார் போலேதானே. ஆகையினாலே அந்த கண்ணனை பலதேவனோடு இணைத்து அந்த பலதேவனோடு கண்ணபிரான் எப்பொழுதும் இருப்பான். ஆகையினாலே அப்படி பலதேவன் அந்த பாண்டிவடத்திலே பிரலம்பாசுரனை அழித்த இடத்திலே கண்ணபிரானும் இருப்பான். அப்படிப்பட்ட கண்ணபிரானுடைய திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து சூட்டினால் எனக்கு எல்லா நோய்களும் தணியும். ஆகையினாலே என்னை கொண்டு போய் அந்த பாண்டிவடம் என்கிற இடத்திலே விட்டுவிடுங்கள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இப்படிப்பட்ட ஆண்டாளுடைய அனுபவமானது இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.